என்ன பண்ற கேட்டு கேட்டு என்ன பண்ற கேட்டு? ஏய் சரி, இப்ப இந்த மார்க்கை கொண்டு போய் 10th மார்க் தானே இது? ஆமா. எங்க கொண்டு போய் அப்ளை பண்ண போற? ஃபேஸ்புக்ல. ஃபேஸ்புக்லயா? ஆமா. அப்புறம் யூடியூப்ல. அப்புறம் இன்ஸ்டால. சரி, இங்கெல்லாம் போட்டு என்ன பண்ண போற? எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? போகணும்ல, பையன் மார்க் எடுத்திருக்கான்ல, கொண்டாட வேணாமா? அப்படின்னு பார்த்தா ஓ மார்க் போடு எடுத்துன்னு போயிட்டு. என் மார்க் இப்ப எப்படி போட எனக்கு முடியும்? கேவலமா இருக்கும் அந்த மார்க், அதனால போட மாட்டீங்க. ஹலோ, நான் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். ஏய் இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இதெல்லாம்? இதுல என்ன பாவம்? யோ எத்தனை பேர் குழந்தைங்க எல்லாம் வந்து கஷ்டத்துல படிச்சு 290 மார்க், 270 மார்க், ஒரு 300 மார்க், 310 மார்க் எல்லாம் எடுத்திருப்பாங்கப்பா. நீங்க கொண்டு போயிட்டு இந்த மார்க் கொண்டு போய் அப்லோட் பண்றீங்களா? என் பிள்ளை பாத்தீங்கல்ல இவ்வளவு நிறைய எடுத்துற மார்க்னு சொல்லிட்டு போடுறீங்களே, அந்த அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க, அந்த பசங்க எல்லாம் Facebookல இருப்பாங்கல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு வயிறு எரியாது? அவங்களுக்கு எல்லாம் பாக்குறப்ப வீட்டுல சண்டை வராது? பாரு, எவனோ ஒருத்தன் இவ்வளவு எடுத்துப்பான் மார்க், எவனோ ஒருத்தன் 400 எடுத்திருக்கான், எவனோ ஒருத்தன் 500 எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு வராது? அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா